அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. ஸ்ருதி ஹெர்பல் கடந்த 25 ஆண்டுகளாக ஆயுர்வேதா மெடிசன்ஸ் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 25வது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை நம்ம அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 6வது பேட்ச். இதில் சுபாஷினின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸில் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேனியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சுபாஷினி. என் கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ சாய் சுபாஷினி கேட்ரிங். நான் ஃபஸ்ட்டு வந்து கேட்ரிங் தான் ஆரம்பித்தேன். ஒரே ஒரு பொண்ணுக்கு நான் செஞ்சேன். ஒரு வயசு பொண்ணு, நாங்கள் வந்து தனியாக விட்டுட்டு போகிறோம், அவங்களுக்கு வந்து ஹோம் ஃபுட் வேணும், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று தான் ஒரே ஒரு பொண்ணுக்கு ஆரம்பித்தது. இன்றைக்கி டெய்லி ஒரு 50 பேருக்கு செய்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மில்லட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். பக்கத்தில் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நீங்கள் அளவுக்கு கொடுக்காம நீங்கள் வெளியூர்லேயும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து பக்கத்தில் இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாங்க. சரி, என்கரேஜ் பண்ணோம், நமக்கு ஹெல்த் மிக்ஸ் மட்டும் போகக்கூடாது, வேறு எதாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மில்லட்டில் ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போயிட்டு இப்போ ஒரு மில்லட்டை எடுத்தேன்னா 15 வெரைட்டி அதில் வந்து நான் பண்ணுவேன். இப்போ திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா திணையிலேருந்து சப்பாத்தி மிக்ஸு, பூரி மிக்ஸு, கொலக்கட்டை மிக்ஸு இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருப்பேன். அதிலே வந்து பொங்கல் மிக்ஸு, சாம்பார் மிக்ஸு, அதாவது ரெடி டு இதுன்னு சொல்லிட்டு சாம்பார் ப்ரீ மிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் எங்களோட அதில் என்னோடய யூனிக்கான இது என்னென்னா, திணையில் வந்து மில்க் ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கேன். திணையில் மில்க் ஸ்வீட்டு, திணை தேங்காய் பர்பி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். தேசிய திராட்சை ஆராய்ச்சி மையத்திற்கு மகாராஷ்டிரா பூனேக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எங்களை. அங்கே போய் நான் அதை அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்ததுலேருந்து சரி, எல்லாமே நிறைய ஜூஸு, ஜாமு இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா கிடைக்கிது மார்க்கெட்டில், அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது கிரேப்ஸில் வந்து நான் ஊறுகாய் பண்ண ஆரம்பித்தேன். ஊறுகாய் கிரேப்ஸோட சீட்ஸில் வந்து இட்லி பொடி, சாதப்பொடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நேற்று எங்கள் மாவட்டத்தில் நடந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஸ்டால் போடுற வாய்ப்பு கிடச்சப்ப என்னோடய கிரேப் பிக்கிள் அந்த இதெல்லாம் வச்சுருந்ததுக்கு எனக்கு வந்து ஸ்டால் அவார்டு கிடச்சிது. எனக்கு பெஸ்ட்டு ஸ்டால்னு சொல்லிட்டு அவார்டு கிடச்சிது. அதுக்கு பின்னாடி என்னென்னா, நான் வந்து இப்போ என் தங்க பேசும்போது சொன்னால் நான் அவளுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவட்ட நிறைய திறமைகள் இருக்குது. அவட்ட மட்டும் இல்லை, பெண்கள் எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது. என்னோடய பர்சனலாக நான் வந்து பெண்கள் எல்லோரையும் நினைக்கிறது என்னென்னா, ஒரு பெண் வந்து தொழில் முனைவராக வராத காட்டிலையும் ஒரு இப்போ படித்தா கூட நிறையா பேர் வந்து நல்லா படிச்சுட்டா கூட எல்லோரும் வந்து வீட்டில் தான் இருக்கிறோம், படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா என்ன பேசுகிறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சும்மா தானே இருக்க, நம்ம எவ்வளவோ வேலை பார்ப்போம், காலையிலேருந்து அவங்கள அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். உடம்பு முடியாட்டினா கூட நம்ம படுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கிளம்பணும், பிள்ளைங்க கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பண்ணால் கூட பிள்ளைங்க வரைக்கும் கேட்குற கேள்வி, நீங்கள் என்ன சும்மா தானே இருக்கீங்க, ஹஸ்பண்ட் கேட்குற கேள்வி, நீங்கள் என்ன சும்மா தானே இருக்க அப்படின்னு. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு அது கஷ்டமாகவே இருந்துச்சு. இந்த சும்மா தான் இருக்கங்கிற கேள்வி மட்டும் கேட்கக்கூடாமல் நம்ம பார்த்துக்கணும் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது என்ன மட்டும் இல்லை, நான் எல்லா பெண்களையும் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கும்போது நம்மளும் வந்து, ஏன்னா அவங்க வந்து வெளியில் போய் சம்பாரிச்சு வரனால அவங்க மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி அவங்கள ஒரு நினச்சிக்கிறாங்க, நம்ம வீட்டில் சும்மா இருக்கோன்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் நம்மளை யாரும் காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் ரொம்ப நாளாகவே இருக்கும். நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களை மாதிரி நானும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நானும் என்னை பிஸியாக வச்சுக்கணும், நீங்கள் காலையில் வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுறீங்க, நானும் என்னை பிஸியாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்லி அதாவது நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ, நம்ம கரெக்டாக நேர்மறையாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆற்றல் ஒரு மனசில் ரொம்ப நினைக்கிறோமோ, அது கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிறது வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் நான் இது பண்ணுது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து அது ஒரு எப்படி சொல்கிறதுல ரொம்ப ஒரு வருத்தம், சும்மா இருக்கா நம்ம காலையிலேருந்து இவ்வளோ வேலை பார்க்குறோம், சும்மா இருக்கோம் தானே பேச்சு வாங்குகிறோன்ட்டு. அது நான் நினச்சிட்டே இருக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட அவர் பேசுகிறதுக்கே இப்போ என்கிட்ட உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். அவர் அப்படிதான் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, நீ என்ன காலையில் பார்த்தா என்கிட்ட காலையில் ஒரு கிளாஸ் போகிறேங்கிற, அதோட ட்ரெயினராகவும் இருக்கேன். நான் வந்து மில்ல ட்ரெயினராகவும் இருக்கேன். இப்போ இதே கோயம்புத்தூரில் இங்கேயும் வந்து நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன், மதுரையில் கிளாஸ் எடுக்க போவேன். இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நீ கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்குமா, உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு தான் வந்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட். நான் பேசிக்காக வந்து நான் கொஞ்சம் நல்லா சமைப்பேன், சமையல் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சும்மா இருந்தது போர் அடிச்சதுன்னா ஏதாவது புக்கு படிப்பாங்கன்னு நான் போய் ஏதாவது அடுப்பில் போய் கிண்டிட்டு தான் இருப்பேன், சமையல் ரூமில் போய் கிண்டுவேன். ஆனால் அது கூட எங்கள் வீட்டுக்கார் என்னத்தையாவது கிண்டி கொட்ட போறியான்னு வரு. ஆனால் என் பொண்ணு சாப்பிட்ட, அம்மா சூப்பராக இருக்குது, இதை நீ அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு சொல்லி எனக்கு மாற்றி மாடுலேஷன் கொடுத்துட்டே இருப்பாள், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாள். அவளுக்கு எதாவது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்து இப்போ அவள் அதுக்கு மேலே சமைக்கணும், செய்யணும், இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அவளுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதோட இன்னொரு இந்த விஷயம் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் எல்லாத்துக்குமேவும் ஒரு பெண் வீட்டில் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம், இல்லை ஒரு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுதந்திரம் கிடைக்கும். அந்த குழந்தைங்களை வந்து எந்த ஒரு ஏக்கமும் நம்ம விட மாட்டோம். எனக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை. ஒரு பெண் வந்து கண்டிப்பாக முன்னேறணும்.
அவள் சொன்ன மாதிரி அவகிட்ட திறமை இல்லாமல் இல்லை, நிறைய திறமைகள் இருக்குது. இருக்கிற திறமையை அது என்ன காட்டிலும் அவள் திறமையான வேணாம், அது அவளுக்கு தெரியல. அவளும் நல்லா முன்னேறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி. இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டாள் மேமுக்கு ரொம்ப நன்றி. சுபாஷினி மிக சிறப்பாக பேசினாங்க. 2 விஷயத்த வந்து எல்லாருக்கும் பளிச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா தானே இருக்கேன்னு கேட்டவர் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குமா என் கூட பேசுறதுக்குன்னு கேட்குறாராமா. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கேன்றவங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அவங்க. நிறைய வீட்டில் இப்படி தான் சும்மா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம வேலைகளை அவங்களால செய்ய முடியாது, அவங்க வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. இதை வந்து 2 தரப்பினரும் உணரணும் இல்லைங்களா? உணரலைன்னா இப்படி தான் சும்மா இருக்கேன்ற வார்த்தை வரும். பரவாயில்ல, அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நமக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து இங்கே வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.